இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாடுகளின் வெள்ளிக்கிழமை இந்த 6ஆம் வெள்ளிக்கிழமையில் தவக்கால சிந்தனையாக சிலுவையில் இயேசு எதை சுமந்தார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு சிலுவையை சுமந்தார். சிலுவை சுமந்து அவர் மண்டையோடு என்னும் இடத்தில் தன் உயிரை கொடுத்தார் என்பது நாம் அறிந்தது. ஆனால் அவர் சுமந்து சென்ற அந்த சிலுவையில் எதை சுமந்து சென்றார்? சிலுவையை மட்டுமா, அல்லது சிலுவையோடு எவற்றையெல்லாம் சுமந்து நமக்கு வாழ்வு கொடுத்தார் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து அந்த சிந்தனையோடு இந்த வெள்ளிக்கிழமை பயணத்தில் பயணிக்க உள்ளோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பொருள். எனவே இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு சென்றார் என்பது இந்த இறைவார்த்தையிலிருந்து உறுதிப்படப்படுகிறது. எனவே இந்த சிலுவையில் அவர் எவற்றையெல்லாம் சுமந்து சென்றார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக அவர் நம் துன்பங்களை சுமந்து சென்றார். எசாயா புத்தகம் 53:4 சொல்லும், மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். எனவே நம் பிணிகளுக்காக, நம் நோய்களுக்காக, நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவர் அந்த சிலுவையில் சுமந்து பயணித்தார். மத்திய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கின் எசாயா உரைத்தது நிறைவேறியது சொல்லப்படுவது போல துன்பங்களுக்காக, துன்பங்களை, நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து சென்றிருக்கிறார். இரண்டாவதாக தீச்செயல்களை, நம்முடைய தீய செயல்கள், ஒருவேளை நமது பாவம், தீச்செயல் அனைத்தும் பாவம் என்று சொல்லப்படுவது போல தீச்செயல்களை எல்லாம் இறைமகன் இயேசு சுமந்து சென்றார். எசாயா புத்தகம் 53:11 சொல்லும், அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார், அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தீச்செயல்கள் ஒவ்வொன்றையும் அந்த இறைமகன் இயேசு சுமந்து அதை ஏற்றுக்கொண்டு அதோடு பயணித்து அந்த சிலுவை மரத்தில் நம் தீச்செயல்களுக்காக தன் இன்னுயிரை கொடுத்தார். மூன்றாவதாக பாவங்களை எல்லாம் சுமந்தார். அதே எசாயா புத்தகம் 53:12 சொல்லும், பலரின் பாவத்தை அவர் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி 1:29, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காகவே செம்மறியாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக தன் உயிரை பலி கொடுத்த இந்த இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்து சென்றிருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 9:28 சொல்லும், கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு தன் இன்னுயிரை கொடுத்தார். 1 பேதுரு 2:24, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தம் உடலில் சிலுவையின் மீது நம் பாவங்களை எல்லாம் சுமந்தார் என்று 1 பேதுரு 2:24 கூறுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் நம் பாவங்களுக்காக மனம் வருந்துகிற நாம் குறிப்பாக சிலுவையை பார்த்து, ஆண்டவர் இதே சிலுவையில் என் பாவங்களையும் அறைந்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக நம் நோய்களை அவர் சுமந்தார். மத்திய நற்செய்தி 8:17 அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். 1 பேதுரு 2:24 அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளில் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே அவர் இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று 1 பேதுரு 2:24 கூறுவது போல இந்த நாளில் இந்த சிலுவையை தியானிக்கின்ற நாம், இந்த சிலுவையில் இயேசு எவ்வளவு அழகாக நமக்காக எதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். நம் துன்பங்களை அவர் சுமந்திருக்கிறார், நம் பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம் நோய் நொடிகளுக்காக அவர் அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய தீய செயல்களுக்காக அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவை அனைத்தையும், நம் நோய் நொடியை, நம் துன்பங்களை, நம் தீச்செயல்களை, நம் பாவங்களை எல்லாம் இந்த சிலுவை மரத்தோடு கொடுப்போம். சிலுவை மரத்தின் வழியாக இந்நாளில் வாழ்வு பெற ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் பல்வேறு நிலைகளில் துன்ப துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவமும் துயரங்களும் துன்பமும்
வேதனைகளும் எங்களை எப்பொழுதும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நாளில் அன்பின் நிறைவா, எங்கள் பாவங்கள் போக்கிட, எங்கள் தீச்செயல்கள் எங்களிலிருந்து மறைந்திட, துன்பங்கள் நீங்கி பிணிகள் நோய் நொடிகள் மாறிட சிலுவையின் அருள் தாரும். ஆமேன்.